Hi friends, welcome to Rechi times with happy cooking. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மீன் குழம்பு தான். அது ஜிலேபி மீன் குழம்பு. ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா எப்படி பண்ணனும்ங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணதில் 2 தலை, 2 உடம்பு பகுதி, 2 வால் பகுதி கிடச்சிருக்கு. இது ஒரு அரௌண்ட் 300 கிராம் இருக்கும். இதை நான் நல்லா கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இந்த மீனை ஒரு மசால் தடவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இது மீனில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா தடவிட்டு இது நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் நல்லா ஊறணும். ஒரு 15 நிமிஷம் ஊறினா கூட போதும். அடுத்து ஒரு மசால் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, இது கூட ஒரு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுக்கலாம். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடணும். இப்போ கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை அப்படியே போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா குழம்பு ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுத சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, மசாலா பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் மீன் குழம்புக்கு வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மசால் பொடி யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லைன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போதும் ஒரு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். மீன் ஊற வைக்கும் போதும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதோட எல்லாமே நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. புளி தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறேன்.
புளி தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்தா மீனை சேர்த்துடலாம். மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி மீனை இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் நல்லா இறங்கும். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம்தான். மீன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணோன்னா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட இதை மறுநாள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.